ஹாயில் மக்களே, ரீசனாக நம்ம ட்ராகன் ஃப்ரூட் தோட்டத்துக்கு விசிட்டிங் போயிருந்தோம். அங்கே போய் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு நல்லா பழமும் அதுக்கப்புறம் செடியும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த செடியை நம்ம வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் நட போகிறோம். நெட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கான நம்ம தூணு தான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, தூண் வைக்கணுமே அப்படின்றத பார்க்கும்போது தான் நிறைய எங்கள் மாட்டு கொட்டையாக ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கே வந்து 2 தூண் உடஞ்சிருந்து அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து கொண்டு போய் நம்ம நெட்டுக்கலாம் அப்படின்றதோசரம் அறுத்து கொண்டு வந்து ஒரு வழியாக நெட்டு முடிச்சிட்டேன். மேலே கம்பி இருந்தது, அதில் மேலே டயர் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 குழியும் நோண்டி 2 குழிக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா ஆழமாக நோண்டிட்டு என்ன பண்ணேன், அந்த தூணை முள்ள ஒரு வண்டியில் வச்சு அழகாக தள்ளி எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒருத்தனே தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூணை ஒரு வழியாக நிற்க வச்சதும் பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு எருவு மண்ணெல்லாம் நல்லா மேடு ஏற்றி கொட்டிட்டு, ஏன்னா தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாதுன்றதுக்கோசரம் ஃபுல்லாக மேடு ஏற்றிடணும். ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் கூட கீழே வந்துடணும். அதுக்கப்புறம் எருவெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக செடி எடுத்து வந்து நட ஆரம்பிச்சிட்டேங்க. இதுதான் நம்ம இருந்த ட்ராகன் ஃப்ரூட் செடிங்க. சின்னதாக தான் இருந்தது. அந்த பாக்கெட்டில் இருந்து நம்ம தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம். சரி, அவங்க கொடுக்குறத வாங்கிக்குவோமே, நம்ம கொண்டு போய் இதை நெட்டு வளர்த்திக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் கொண்டு வந்தேன். ஒரு வழியாக நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கு ஒரு வழியாக நெட்டாச்சுங்க. பார்ப்போம் எப்படி தான் வருதுன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வளருதுன்னு அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அங்கே இருக்க மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே வளர்ந்து நம்மளும் காய் வைக்குமான்னு பார்ப்போம். நாம் இதுக்கு மேலே எந்த ஒரு கடையிலையும் ட்ராகன் ஃப்ரூட் வாங்குறதில்ல. நாம்ளே அதை விளைவிச்சு அதில் அறுத்து சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.